த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் முழு வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் உபாகமம் புஸ்தகம் முதல் 3 அதிகாரங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. உபாகமம் மோசேயினால் எழுதப்பட்டதாகும். இது ஒரு உடன்படிக்கை சாசனமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக இஸ்ரவேல் தேசத்திலே 7 வருடங்களுக்கு ஒரு முறை இஸ்ரவேலர் அனைவரும் என்பதாகவும் இது படித்து காட்டப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. புதிய ஏற்பாட்டில் அடிக்கடி உபாகமம் புஸ்தகத்தில் உள்ள கருத்துக்கள் எடுத்து கூறப்படுவதை காணலாம். இயேசு சாத்தானால் சோதிக்கப்படும் பொழுது உபாகமத்திலிருந்து வசனங்களை மேற்கோள் காட்டினார். மேலும் தேவனோடு நமக்கு உள்ள உறவு குறித்து போதிக்கும்போது உபாகமத்தில் உள்ள முதலாம் பிரதான கற்பனையை மேற்கோளாக எடுத்து காட்டினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஓரேபை விட்டு புறப்பட்டு செல்லும்படி ஆண்டவராகிய தேவன் கட்டளை கொடுக்கிறார். தொடர்ந்து அங்கே பல தலைவர்கள் நியமிக்கப்படுகிறதை குறித்தும் நாம் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் கட்டளை கொடுத்து தன் பிள்ளைகளை நடத்துகிற தேவன், போதித்து வழி நடத்துகிற தேவன். ஆம், நீங்கள் ஓரேபிலே நம்முடைய தேவனாய் கர்த்தர் நம்மோடு சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் அவர்கள் நீங்கள் போய் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே அனுப்புகிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக இந்த கானானை சுதந்திரிப்பு என்பதாக வேவுக்காரர்கள் அனுப்பப்படுவதை குறித்து இங்கே மோசே சொல்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதே வேளையிலே வேவுக்காரர்கள் 10 கோத்திரத்திலிருந்து சென்றவர்கள் இந்த இடத்தை சுதந்திரிக்க முடியாது, அங்கே பலமான மனிதர்கள் இருக்கிறார்கள் சொன்ன பொழுது கர்த்தருக்கு எதிராக ஜனங்கள் கலகம் செய்ததை குறித்தும் இங்கே எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அது காரணமாக 2வது அதிகாரத்திலே வனாந்திரத்திலே அலைந்து திரிகிற காரியத்தை குறித்தும் பார்க்கிறோம். தேவனுக்கு எதிராக கலகம் செய்தல், தேவன் மேல் அவிசுவாசம் கொள்ளுதல் ஆகிய பாவங்களுக்காக இஸ்ரவேலர் தண்டனைக்குரியவர்களாக இருந்த போதிலும் பின்னர் அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கையிட்ட போது தேவன் தொடர்ந்து அவர்களோடு இருந்து நடத்துகிற காரியத்தை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனை எல்லாம் தோற்கடிக்க செய்து ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளைகளை நடத்தி வருகிறார். 3வது அதிகாரத்திலே பாசானின் ராஜாவாகிய ஓக் தோற்கடிக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். பின்பு 12வது வசனத்திலிருந்து நிலங்கள் அங்கு ஜனங்களுக்கு பிரிக்கப்பட்டு பங்கெடுத்து கொடுக்கப்படுகிறதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம். அதே வேளையிலே ஆண்டவராகிய தேவன் யோர்தானை கடந்து செல்ல மோசேக்கு தடை விதிக்கிற காரியத்தை குறித்தும் இங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மோசே மனம் பதறி கண்மலையை அடித்ததினால், பேசுவதற்கு பதிலாக அடித்ததினால் அங்கே யோர்தானை கடந்து செல்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது. இந்த அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வவல்லமை தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுகிற மகிமையின் தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக. மோசே ஆபத்தான ஒரு விதத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருந்ததினால் கானானுக்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்படவில்லை. தேவனாகத்தில் கீழ்ப்படிதலை அதிகமாக எதிர்பார்க்கிறார். அந்த வசனங்களை தியானிக்கிற நாம் கர்த்தருடைய காரியங்களுக்கு ஒரு சிறு காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு முழு மனதோடு நாம் கீழ்ப்படிந்து நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கீழ்ப்படுகிற ஜனங்களுக்கு ஆண்டவர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அந்த அருமையான நாளிலும் வசனங்களை தியானித்து சர்வவல்லமை தேவன் கீழ்ப்படிவோம். கர்த்தருடைய மகிமையை காணுவோம். கர்த்தர் அப்படியே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.